ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். கௌதம் கார்த்திக்குடைய தேவராட்டம் படத்துடைய புது ட்ரைலர் ஒன்று தற்போது வெளியிட்டிருக்காங்க. முத்தையா டைரக்ஷனில் கௌதம் கார்த்திக் நடிச்சிருக்கிற படம் தேவராட்டம். இந்த படத்துடைய டீசர் மற்றும் சில நாட்களுக்கு முன்னாடி வெளியிட்டிருந்த பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்த நிலையில் தற்போது படத்துடைய ட்ரைலர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைலர்லேயே படத்துடைய கதை என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மளால் ஈஸியாக யூகிக்க முடியும். இதுவும் வழக்கமாக நம்ம பார்த்து பழகின குட்டிப்புலி, கொம்பன், கொடிவீரன், மருது படங்களை போலவே இதுவும் ஒரு கிராமத்து கதைக்களம் தான். கிராமத்தில் ஒரு வில்லன் அநீதிக்கு எதிராக போராடுற ஹீரோ, அவருக்கு ஒரு குடும்பம், காதலி அப்படின்னு வழக்கமான டெம்ப்ளேட் தான். ஆனால் ஒவ்வொரு படமும் கதைக்களம் ஒரே மாதிரி இருந்தாலும் அதை சொல்கிற விதத்துலையும் காட்சிப்படுத்தியிருக்கிற விதத்துலையும் எல்லா படங்கள்லையுமே ஒரு வித்தியாசம் இருக்கும். அது இந்த படத்துலையும் இருக்குது. இந்த படத்தில் கௌதம் கார்த்திக் லாயருக்கு படிச்சுட்டு கிராமத்தில் யாருக்கும் அடங்காத முரட்டுக்கால மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. ஏன் பிறந்தோம் வளர்ந்தோன்னு இருக்கக்கூடாது, பிறந்தமா நல்லதுக்காக 4 பேர்த்த பிறந்தமா அப்படின்னு ட்ரைலர் ஸ்டார்டிங்லேயே ஹீரோ பேசுகிற டைலாக்ஸ்ல இருந்தே இது என்ன மாதிரி படம் அப்படின்னு ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். படம் முழுக்க வில்லன்களை போட்டு பொலன்னு பொழந்துட்டே இருக்கார் போல இருக்கு. வக்கீலுக்கு படித்தவன் சண்டை போடலாமா அப்படின்னு கேட்கும்போது வக்கீலுக்கு படித்தவன் தான் சண்டை போடணும், அவனுக்கு தான் சட்டத்தில் இருக்கிற சந்து பொந்து இண்டு இடுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு கௌதம் கார்த்திக் சொல்கிறாரு. இன்னைக்கு பெரும்பாலான வக்கீல்கள் ரவுடிகளாக தான் இருக்காங்க அப்படின்னு சூசகமாக சொல்லியிருக்காரு. சூரி கௌதம் கார்த்திக்கு நண்பராக வராரு. நம்ம எல்லாத்தையும் புதைச்சாங்கன்னா புதைச்ச இடத்துல புல்லு முளைக்கக்கூடாது, புதைச்ச இடத்துல புரட்சி முளைக்கணும் அப்படின்னு சூரி சொல்லும்போது சகல அந்த விதை எங்கே கிடைக்கும் அப்படின்னு வர டைலாக்ஸ் யாருக்கு கோவத்தை வரவழைக்கும், யாரை நக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஒரே டைலாக்லேயே புரட்சியை புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த படமாவது சூரிக்கு கை கொடுக்குமா அப்படின்னு தெரியல. மஞ்சிமா மோகன் இந்த படத்தில் லாயராக வரார் போல இருக்கு. வழக்கமாக முத்தையா படங்களில் பெண்களுக்கு ரெஸ்பான்சிபிள் கேரக்டர் தான் இருக்கும். இந்த படத்தில் என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓப்பனாக சொன்னால் இது ஜாதி அரசியல் பேசுகிற படம் தான். ரஞ்சித் மாதிரி இயக்குனர்கள் எடுத்திருக்கிறது சமூக நீதிக்கான படம் அப்படின்னா தேவராட்டமும் சமூக நீதிக்கான படம் தான். ஜாதிக்கு ஒரு நியாயம் பேசினா அது எப்படி நீதியாக இருக்க முடியும்? ஆனால் இதை சொல்கிறதுக்கு எவ்வளோ வன்முறை காட்சிகள் அவசியமா அப்படின்னு தெரியல.